அன்புடைய மாணவ செல்வங்களே, மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். ராதா தனது மகன் ரிஷியை பள்ளிக்கு அனுப்பும் அவசரத்தில் இருந்தாள். அவர் மிகவும் சூடான உணவை தயார் செய்தார். ரிஷி அதிலிருந்து ஆவி எழுவதை கூட காண முடிந்தது. ரிஷி, அம்மா, நான் இந்த சூடான உணவை எப்படி சாப்பிட முடியும்? ராதா, நான் இதை ஆற வைக்கிறேன். ராதா உணவு தட்டை தண்ணீர் நிரப்பப்பட்ட ஒரு பெரிய தட்டிற்குள் வைத்தாள். அவள் வெதுவெதுப்பான பாலை ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றி அதில் 2 ஐஸ் கட்டிகளை போட்டாள். பாலில் ஐஸ் கட்டிகள் உருகி பாலை குளிர்ச்சியாக்கியது. ரிஷி தனது காலை உணவையும் பாலையும் சாப்பிட்டுவிட்டு பள்ளிக்கு விரைந்தான். சூடான உணவில் இருந்து ஆவி எப்படி வெளியேறியது? ஐஸ் கட்டிகள் ஏன் தண்ணீராக உருகின? புத்தகங்கள், தண்ணீர், காற்று மற்றும் ஆவி போன்றவை பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் ஏன் இவ்வளவு வித்தியாசமாக இருக்கின்றன? இப்போது 5ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியல் பாடமான பருப்பொருள் மற்றும் மூலப்பொருட்களின் பாடத்திலிருந்து பருப்பொருளின் பண்புகள் மற்றும் நிலைகள் என்ற தலைப்பை ஆராய்ந்து பார்க்கலாம். கற்றல் பெறும் விளைவுகள். இந்த பாடத்தை படித்த பிறகு உங்களால் பின்வருவனவற்றை செய்ய முடியும். பருப்பொருள் பற்றி புரிந்து கொள்ளுதல், பருப்பொருளின் பண்புகளை விளக்குதல், பருப்பொருளின் பல்வேறு நிலைகளான திண்மம், திரவம் மற்றும் வாயு ஆகியவற்றை அடையாளம் கண்டு விவரித்தல். முக்கிய சொற்கள்: பருப்பொருள், மூலப்பொருள், துகள், பதங்கமாதல், கரைதிறன், மற்றும் மேலுதைப்பு. கருத்து வரைபாட்டை பார்ப்போம். பருப்பொருள் நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பல்வேறு பொருட்கள் அல்லது மூலப்பொருட்கள் பருப்பொருட்களால் ஆனவை. சில பொருட்கள் பேப்பர் வெயிட் போல கடினமாக இருக்கும். சில பொம்மைகளை போல மென்மையாக இருக்கும். நீர் அல்லது எண்ணெய் போன்ற சிலவற்றை ஒரு பாட்டிலில் சேமித்து வைக்க முடியும். நீராவி அல்லது புகை போன்ற சில வாயுக்களாக இருக்கின்றன. இவ்வாறாக வெவ்வேறு பொருட்கள் வெவ்வேறு வடிவங்களில் காணப்படுகின்றன. பருப்பொருள் துகள்கள் எனப்படும் மிக சிறிய கூறுகளால் ஆனது. பருப்பொருளின் பண்புகள். பருப்பொருள் சில சிறப்பான கலை கொண்டுள்ளது. செயல்பாடுகளின் மூலம் அவற்றை புரிந்து கொள்வோம். பருப்பொருள் இடத்தை அடைத்துக் கொள்ளும். ஒரு பாத்திரத்தில் மாவை கொட்டவும்.
அந்த பாத்திரம் மாவினால் நிரம்பும். ஒரு கண்ணாடி முகவை நிறைய நீரை நிரப்பி அதை ஒரு தட்டின் மீது வைக்கவும். ஒரு கல்லில் நூலை கட்டி மெதுவாக நீருக்குள் இறக்கவும். சிறிது நீர் வெளியேறி சிந்தி தட்டில் விழும். ஏனெனில் கல் என்பது ஒரு பருப்பொருள். அது நீருக்குள் தனக்கென ஒரு இடத்தை எடுத்துக்கொள்கிறது. பருப்பொருளுக்கு நிறை உண்டு. ஒரு தராசை எடுத்துக்கொண்டு அதன் முள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை கவனிக்கவும். இப்போது தராசின் ஒரு தட்டில் ஒரு கல்லை வைக்கவும். தராசின் முள் கல் இருக்கும் பக்கமாக சாய்கிறது. இது பருப்பொருள் நிறை கொண்டது என்பதை காட்டுகிறது. பருப்பொருளின் நிலைகள். பருப்பொருளில் உள்ள துகள்களின் அடுக்குகளை பொறுத்து அவை வெவ்வேறு நிலைகளில் காணப்படுகின்றன. பருப்பொருள் முக்கியமாக திண்மம், திரவம் மற்றும் வாயு என 3 நிலைகளில் உள்ளன. திண்மங்களில் துகள்கள் மிக நெருக்கமாகவும் ஒழுங்காகவும் அடுக்கப்பட்டிருக்கும். உதாரணங்கள் கல், இரும்பு, காகித அழுத்தி. திரவங்களில் துகள்கள் தளர்வாக அமைக்கப்பட்டிருக்கும். உதாரணங்கள் நீர், பால், எண்ணெய். வாயுக்களில் தாதுக்கள் ஒன்றுக்கொன்று வெகு தொலைவில் தள்ளி அமைந்திருக்கும். உதாரணங்கள் நீராவி, புகை. திண்மங்களுக்கு நிலையான வடிவம் உண்டு. ஒரு முகவை நிறைய நீரை எடுத்துக்கொள்ளவும். அதில் 3 கோழிக்குண்டுகளை போடவும். ஏதேனும் மாற்றம் தெரிகிறதா? இல்லை, ஏனெனில் கோழிக்குண்டுகள் திண்ம பொருட்கள். அவற்றிற்கு நிலையான வடிவமும் அளவும் உண்டு. திரவங்கள் அவை இருக்கும் கொள்கலனின் வடிவத்தை பெறுகின்றன, ஆனால் அவற்றின் கன அளவு மாறுவதில்லை. செயல்பாடு. ஒரு கண்ணாடி முகவையில் பாதி அளவு நீரை எடுத்து அதன் வடிவத்தை கவனிக்கவும். இப்போது அந்த முகவையை சற்றே சாய்க்கவும். கொள்கலனில் உள்ள இடத்திற்கு ஏற்ப நீரின் வடிவமும் மாறுகிறது. இதிலிருந்து திரவங்களுக்கு நிலையான கன அளவு உண்டு, ஆனால் நிலையான வடிவம் இல்லை என்பது தெரிகிறது. வாயுக்கள் பரவி சென்று கொள்கலனின் முழு இடத்தையும் நிரப்புகின்றன. செயல்பாடு. ஒரு கொள்கலனில் புகையை சேகரித்து கவனிக்கவும். அந்த புகை கொள்கலன் முழுவதையும் நிரப்புகிறது. இதிலிருந்து வாயுக்களுக்கு நிலையான வடிவமோ அல்லது நிலையான கன அளவோ இல்லை என்பது தெளிவாகிறது. பருப்பொருளின் நிலை மாற்றங்கள். திண்மம், திரவம் மற்றும் வாயு ஆகிய 3மே வெப்பப்படுத்தும் போது விரிவடைகின்றன. எடுத்துக்காட்டாக, ஒரு ஐஸ் கட்டி வெப்பமடையும் போது நீராக உருகுகிறது. வெப்பத்தின் காரணமாக பருப்பொருள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறக்கூடும். இதுவே நிலை மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. வெப்பப்படுத்தும் போது பல திண்மங்கள் திரவங்களாக மாறுகின்றன. மேலும் வெப்பப்படுத்தும் போது திரவங்கள் வாயுக்களாக மாறுகின்றன. குளிர்விக்கும் போது வாயுக்கள் மீண்டும் திரவங்களாக மாறுகின்றன. மேலும் திரவங்கள் திண்மங்களாக மாறுகின்றன. பதங்கமாதல். பதங்கமாதல் சில திண்மங்களை வெப்பப்படுத்தும் போது அவை திரவ நிலைக்கு மாறாமல்
நேரடியாக வாயு நிலைக்கு மாறுகின்றன. அதேபோல் அந்த நீராவியை குளிர்விக்கும் போது அவை நேரடியாக மீண்டும் திண்மங்களாக மாறுகின்றன. இச்செயல்முறை பதங்கமாதல் எனப்படும். உதாரணங்கள்: கற்பூரம், அந்துருண்டை, அயோடின். நிறை: உப்புக்கள் அல்லது ஒரு புத்தகம் போன்ற வெவ்வேறு பொருட்களின் எடையை ஒரு தராசை பயன்படுத்தி அளவிடவும். நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் மொத்த அளவாகும். நிறை என்பது எடையின் அடிப்படையில் அளவிடப்படுகிறது. நிறையின் சர்வதேச அலகு கிலோகிராம் ஆகும். அடர்த்தி: ஒரு குறிப்பிட்ட கன அளவில் உள்ள நிறையின் அளவே அடர்த்தி எனப்படும். பொதுவாக ஒரு திரவத்தை விட திண்மத்தின் அடர்த்தி அதிகமாக இருக்கும். வாயுவை விட திரவத்தின் அடர்த்தி அதிகமாக இருக்கும். எளிய சொற்களில் கூறுவதனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பருப்பொருள் எவ்வளவு நெருக்கமாக அடுக்கப்பட்டுள்ளது என்பதை அடர்த்தி நமக்கு காட்டுகிறது. அடர்த்தியின் சர்வதேச அலகு ஒரு கனமீட்டருக்கு கிலோகிராம் அல்லது கனமீட்டர் ஆகும். மிதத்தல் மற்றும் மூழ்குதல்: பொருள்களின் அடர்த்தியை பொறுத்து சில பொருட்கள் நீரில் மிதக்கின்றன, மற்றவை நீரில் மூழ்குகின்றன. அழுத்தம்: ஒரு குறிப்பிட்ட ஓரலகு பரப்பின் மீது செலுத்தப்படும் விசையே அழுத்தம் எனப்படும். உதாரணம்: ஒரு நாணயத்தை நீரில் போட்டால் அது மூழ்கிவிடும். ஏனெனில் நாணயத்தின் எடையானது நீர் கொடுக்கும் மேல்நோக்கு விசையை விட அதிகமாக உள்ளது. ஒரு காலியான பிளாஸ்டிக் பாட்டிலை நீரில் போட்டால் அது மிதக்கும். ஏனெனில் அதன் எடை நீர் கொடுக்கும் மேல்நோக்கு விசையை விட குறைவாக உள்ளது. எனவே ஒரு பொருள் நீரில் மூழ்கும் போது அது நீரை கீழ் நோக்கி தள்ளுகிறது. அதற்கு பதிலாக நீர் அந்த பொருளை மேல் நோக்கி தள்ளுகிறது. இந்த மேல்நோக்கு விசை அல்லது மேலுதைப்பு பொருளின் எடையை விட அதிகமாக இருந்தால் அந்த பொருள் மிதக்கும். ஒருவேளை மேல்நோக்கு விசை பொருளின் எடையை விட குறைவாக இருந்தால் அந்த பொருள் மூழ்கும். கரைதிறன்: சில பொருட்கள் நீரில் முழுமையாக கரைகின்றன. இவை கரையக்கூடிய பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சில பொருட்கள் நீரை எவ்வளவுதான் கலக்கினாலும் கரைவதில்லை. இவை கரையாத பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. உப்பு, சர்க்கரை, மணல், எண்ணெய் மற்றும் பால் ஆகியவற்றை நீரில் கலந்து கவனியுங்கள். உப்பு, சர்க்கரை மற்றும் பால் நீரில் கரைகின்றன. மண் மற்றும் எண்ணெய் கரையாது. இதனால் வெவ்வேறு பொருட்கள் நீரில் வெவ்வேறு கரைதிறன் பண்புகளை கொண்டுள்ளன என்பது தெளிவாகிறது. நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் வெவ்வேறு பண்புகளை கொண்டிருப்பதையும் நீங்கள் நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன். நினைவில் வைக்க வேண்டிய புள்ளிகள்: பருப்பொருள் என்பது நம்மை சுற்றியுள்ள அனைத்தையும் குறிக்கும். இது துகள்களால் ஆனது. இதற்கு நிறை உண்டு மற்றும் இது இடத்தை அடைத்துக் கொள்ளும். பருப்பொருள் திண்மம், திரவம் மற்றும் வாயு என 3 நிலைகளில் காணப்படுகிறது.
திண்மங்களுக்கு நிலையான வடிவம் உண்டு. திரவங்கள் அவை இருக்கும் கொள்கலனின் வடிவத்தை பெறுகின்றன மற்றும் வாயுக்கள் இருக்கும் இடம் முழுவதும் பரவி நிரம்புகின்றன. வெப்பமானது பருப்பொருளின் நிலையை மாற்றுகிறது அல்லது திண்மங்கள் திரவங்களாக மாறலாம், திரவங்கள் வாயுக்களாக மாறலாம். குளிர்வித்தல் இந்த மாற்றத்தை தலைகீழாக மாற்றுகிறது. நிறை அடர்த்தி, மேலுதைப்பு மற்றும் கரைதிறன் ஆகியவை பருப்பொருளின் பண்புகளில் அடங்கும். செயற்பாடு 1. சர்க்கரை படிகங்கள், கல்லுப்பு, மஞ்சள் தூள், மை, தூளுப்பு, சுண்ணாம்புத்தூள் மற்றும் மண் போன்ற சில பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இவற்றை வெவ்வேறு கண்ணாடி டம்ளர்களில் உள்ள நீரில் கலந்து உங்கள் அவதானிப்புகளை பதிவு செய்யவும். எந்த பொருள் எளிதில் கரைகிறது, எது ஓரளவுக்கு கரைகிறது மற்றும் எது கரைவதில்லை என்பதை கண்டறியவும். மாணவர் அறிவு மதிப்பீடு. 1. பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். 1. பருப்பொருள் என்றால் என்ன? 2. பருப்பொருளின் 3 நிலைகளை கூறி ஒவ்வொன்றிற்கும் ஓர் உதாரணம் தருக. 3. நாணயம் ஏன் நீரில் மூழ்குகிறது, ஆனால் காலியான பிளாஸ்டிக் பாட்டில் ஏன் மிதக்குகிறது? 4. பருப்பொருள் அதன் நிலைகளை எவ்வாறு மாற்றுகிறது? 5. நீரில் கரையக்கூடிய மற்றும் கரையாத பொருட்களுக்கு தலா 2 உதாரணங்கள் தருக. 2. சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். 1. பின்வருவனவற்றில் எது பருப்பொருளின் நிலை அல்ல? அ. திண்மம், ஆ. திரவம், இ. வாயு, இ. ஒளி. ஒரு முழுமையாக நிரம்பிய கண்ணாடி டம்ளரில் கல்லை போடும்போது நீர் வெளியே சிந்துவது பருப்பொருளின் எந்த பண்பை காட்டுகிறது? ஆ. பருப்பொருளுக்கு நிறை உண்டு. ஆ. பருப்பொருள் இடத்தை அடைத்துக் கொள்ளும். இ. பொருள் கரைகிறது. இ. குளிர்விக்கும் போது பருப்பொருள் விரிவடையும். 3. வெப்பப்படுவதால் ஏற்படும் மாற்றம் எது? ஆ. நீர் உறைதல். ஆ. பனிக்கட்டி உருகுதல். இ. நீராவி குளிர்தல். இ. நீர் குளிர்ச்சி அடைதல். 4. எண்ணெய் நீரில் ஏன் மிதக்கிறது? ஆ. எண்ணெய் நீரில் கரைகிறது. ஆ. எண்ணெய் நீரை விட கனமானது. இ. எண்ணெய் நீரை விட எடை குறைவானது மற்றும் அடர்த்தி குறைவானது. இ. எண்ணெய்க்கு நிறை இல்லை. 5. பின்வரும் பொருட்களில் எது பதங்கமாதல் பண்பை காட்டுகிறது? ஆ. சர்க்கரை. ஆ. கற்பூரம். இ. உப்பு. இ. மணல். 3. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. பொருள் மிகச்சிறிய டேஷ் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. 2. திண்மங்களுக்கு நிலையான டேஷ் மற்றும் டேஷ் உண்டு. 3. திரவங்கள் அவை இருக்கும் கொள்கலனின் டேஷ் பெறுகின்றன, ஆனால் அவற்றின் கன அளவு மாறுவதில்லை. 4. ஒரு பொருளின் மீது நீர் செலுத்தும் மேல் நோக்கு விசை டேஷ் எனப்படும். 5. கற்பூரம் மற்றும் அயோடைன் போன்ற பொருட்கள் சூடாக்கும் போது நேரடியாக வாயுவாக மாறுகின்றன. இந்த செயல்முறையை டேஷ் என கூறுவர். 4. ஆ நெடுவரிசையில் உள்ள பின்வருவனவற்றை ஆ நெடுவரிசையுடன் பொருத்தவும். ஆ. திண்மம் எடுக்கும். ஆ. கொள்கலனின் வடிவத்தை. ஆ. திரவம். ஆ. நீரின் மேல் நோக்கு விசை. ஆ. வாயு மாறுதல். ஆ. திண்மம் நேரடியாக ஆவியாக. ஆ. மேலுதைப்பு மற்றும் அளவு. ஆ. நிலையான வடிவம்.
ஆ. பதங்கமாதல் பரவி நிரம்புகிறது. ஆ. கொள்கலன் முழுவதும்.